தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வருகை தந்து இணைந்திருப்பவர் திரு ஆம்பா பழனியப்பன் அவர்கள், ஆம்பா குழுமத்தின் மேனேஜிங் டைரக்டர். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சலீம் சார், உங்களோட பிஸியான ஷெடியூலில் நீங்கள் தந்தி டிவி வந்திருக்கீங்க. உலகமெல்லாம் அதான் ஊரெல்லாம் பேச்சு என்ன அப்படின்னா, தங்க விலை ஏறி போச்சு, தங்க விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தங்கத்தினுடைய மவுசு கூடி இருக்குது. உலக முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி ஓடி வராங்க. ரியல் எஸ்டேட் எப்படி இருக்குது? ரியல் எஸ்டேட்டும் ஒரு தங்கம் தான். ஓகே. ஸோ அதனால் தங்கம் வேறு வேறு கலரில் வந்தால் ரியல் எஸ்டேட்டில் வரும், தங்க கலரில் வந்தால் தங்கம். ஸோ அதாவது மதிப்பில் எப்போவுமே தங்கத்துக்கு அடுத்த மதிப்பீடு ரியல் எஸ்டேட் தான். அது நிலமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் தான் ஒரு முக்கியமான அசெட் கிளாஸுங்கிறது ரியல் எஸ்டேட். அதில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் ஹையராக இருக்குது. மற்ற ஊரில் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாமே தவிர, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய டிப் ஆனது கிடையாது. ஸோ நிலம் தங்கம் தான். ஓகே, வெரி நைஸ் சார். சார், நீங்கள் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆம்பா மால் அப்படின்னு சொல்லி சொன்னாலே சென்னையில் தெரியாதவங்க இருக்க முடியாது. மிக முக்கியமான இடத்துல அந்த மால் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறீங்க. அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அதுவும் தாஜ் குரூப்பை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி, தாஜ் குரூப்போட உங்களுடைய ஆம்பா குரூப் ஒரு டையப் போட்டு, சாதாரணமாக எல்லாருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிறது ஒரு சுவையான அனுபவமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுதுமே 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும் அப்படின்னா அதற்கு என்ன ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் 5 ஸ்டார் ரெசிடென்சஸை நீங்கள் உருவாக்கி வரீங்க. தாஜ் தான் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ண போகிறாங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ கம்ப்ளீட் பண்ணி அதை நீங்கள் மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க, எத்தனை % புக் ஆகிருக்கு? அதாவது இது உலகத்தின் முதல் தடவையாக தாஜ் இந்த மாடலில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெசிடென்சஸ், பிராண்டட் ரெசிடென்சஸ்ன்னு அதுக்கு பேர் தாஜ் பிராண்டட் ரெசிடென்சஸ். ஸோ அது தாஜை முதல் தடவை தாஜ் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க ஆரம்பிக்கிறது. அவங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸ் லைன். அதர்வைஸ் நார்மல் ஹோட்டல்னால் தே ஹேவ் லாட் ஆஃப் ரெவென்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூம்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், பேங்க்வெட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ரெவென்யூஸ் வரலாமே தான். இது மாதிரி வீடு கட்டி அதில் வர ரெவென்யூங்கிறது புதுசு அவங்களுக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு இதை தாஜை கன்வின்ஸ் பண்ணி இது கான்செப்டாக அவங்க எடுத்து அவங்களோட பிஸ்னஸ் லைனில் சேர்க்கறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. அந்த 1.5 வருஷத்துலேயே நாங்கள் பிளானிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு இது பிளானிங் அண்ட் தாஜோட கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் முடிக்கிறதுக்கு டோட்டலி அபவுட் 2 இயர்ஸ். ப்ரீ பிளானிங் வாஸ் 2 இயர்ஸ். 21 ஆரம்பிச்சு 23 ப்ரீ பிளானிங் முடித்தோம். திஸ் ப்ராஜெக்ட் இஸ் அ கோவிட் பேபி. எல்லோரும் கோவிட் எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தா தட்ஸ் ஹவு திஸ் வாஸ் பார்ன். திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் கான்செப்டுவலைஸ்ட் டியூரிங் கோவிட். இந்த கோவிட் லாக்டவுனில் வந்த பிரெயின் சைல்டாக இந்த ப்ராஜெக்ட். அப்படியே அதை டெவலப் பண்ணி பிளான் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் 2023 and 2024 வி ஸ்டார்டட் தி திங். இப்போ 2 வருஷம் ஆச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இன்னும் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இன்னும் the hotel opening date tentatively on the end of 2027. அதுதான் டேட் ஆஃப் ஹோட்டல் ஓப்பனிங். ஹோட்டல் ஓப்பன் பண்ணால் தான் வீடு சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் வீடு தங்குறவங்க 2027 தங்க முடியும், எண்ட் ஆஃப் 27 தான் தங்க முடியும். ஸோ பட் ஆனால் அவங்க 2027 பிகினிங்கில் அவங்க இன்டீரியர் ஆரம்பிச்சிட முடியும். ஹோட்டல் இன்டீரியர் நாங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் பில்டிங் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாடி மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஒரு டவரில் 8 மாடி பாக்கி இருக்குது. 2 டவரும் ஓரளவுக்கு நல்ல வேகத்தில் போயிட்டுருக்கு. ஒரு 2 மாதம் டிலேயில் ஓடிட்டுருக்கோம். பட் 2 மாதம் ரியல் எஸ்டேட்டில் அக்செப்டபிள் டிலே தான். பட் ஆனால் ஓவரால் டைம் லைனில் எங்களுக்கு சேஞ்ச் கிடையாது. இது ஸோ ஹோட்டல் ஓப்பன் பண்ணுற டயத்தில் ரெசிடென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ விற்றுருக்கீங்கன்னு கேட்டிங்க. நீங்கள் முதல்ல தங்கம்னு சொன்னீங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் தங்கம் மாதிரி விலை ஏறிடுச்சு. ஓகே. பிகாஸ் நாங்கள் யாருக்கெல்லாம் விற்க ஆரம்பித்தோம், 2 வருஷம் முன்னாடி விற்க ஆரம்பித்தவங்களோ, அன்றைக்கி 2 வருஷம் முன்னாடி வாங்கினவங்களுக்கு நீ 50% லாபம் ஏற்கனவே வந்துருச்சு. ஓகே. 2 வருஷத்தில்
ஸோ இன்னொரு 2 வருஷத்துல இன்னும் 50% ஆகும். ஸோ அவங்க முதல்ல போட்டவங்களுக்கு பில்டிங் ஓப்பன் பண்ணுறப்ப மினிமம் 80 to 100% வில் பி தேர் அப்ரிசியேஷன். ஸோ இதுதான் அதோட அந்த தங்கத்துக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிற ப்ராஜெக்ட். வென் வி டெவலப் திஸ் கான்செப்ட் பண்ணுறப்ப ஃபுல்லாக டீட்டெயில் அவுட் பண்ணிட்டோம் ப்ராஜெக்டை. ஸோ தட் ஆரம்பித்தப்போ வி டோன்ட் ஹேவ் டு கோ பேக் ஃபார் டு எனி திங். ஸோ என்ன 2 years பேக் டிசைன் பண்ணோமோ இன்றைக்கும் அதே டிசைன் தான் ஃபாலோயிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங். ஸோ இப்போ ஹோட்டலோட இன்டீரியர் லோவர் லெவல்ஸில் ஆரம்பித்தாச்சு. ஸோ அதனால் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு கேட்டிங்க. கடவுள் நமக்கு நல்ல வழி விட்டுருக்காங்க. 60%க்கு மேலே விற்றுட்டோம். வி ஹவ் சோல்டு. ஆஃபீஸஸில் 90% விற்றுட்டோம், வீட்டில் 60% விற்றுருக்கோம். ஸோ இன்னொரு 30 to 35% ஓவரால் இஸ் த அவைலபிலிட்டி. அண்ட் அப்ரிசியேஷன் ஆல்சோ இஸ் வெரி குட் ஃபார் பீப்புள் ஹவ் இன்வெஸ்டட். உலகத்தில் மற்ற இடங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு துபாய் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, ரெசிடென்ஸ் இருக்குது. அந்த ஒரு கான்செப்டை நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணீங்க? இது எப்படி கான்சலைஸ் பண்ணோன்னா, நம்ம நான் ஒரு 80 countries to 90 countries ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 80 to 90 countries ட்ராவல் பண்ணுறதுல எக்ஸ்போஷரில் எப்படி நமக்கு வீடு வந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு அனாலிசிஸில் இது ஒரே நாள் இந்த கான்செப்ட் டெவலப் ஆகலை. இந்த ஐடியா மைண்டில் ஓரளவுக்கு டிஸ்கஷன்ஸ் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வந்துச்சு. சரி, கோவிடில் நாங்கள் பேச ஆரம்பித்து டெவலப் பண்ணி வந்ததுக்கு திஸ் இஸ் அவுட். ஸோ அதனால் இது நம்ம வாழ்ந்தால் எவ்வளோ சௌரியமாக வாழலாங்கிறதுக்கு கொஞ்சம் பணம் இருக்கவங்களுக்கு, அதாவது கொஞ்சம் அது டெஃபினட்டாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மெயின்டைன் பண்ண போகுதுன்னு சொன்னால் நார்மலோட கொஞ்சம் ஜாஸ்தி தான் செலவாகணும். ஸோ அந்த வாழ்க்கை தரம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு இதோட பெட்டராக ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. நார்மலாக சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஹோட்டல் அண்ட் ரெசிடெண்ட்டு சேர்ந்து நடக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் அதை வாங்க ஆர்வம் காட்டுறவங்க தங்களுடைய சொந்த யூஸுக்காக உங்கள்கிட்ட பேசி உங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ் புக் பண்ணுறாங்களா, அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டிடியூடில் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா? அதாவது 50-50. அதாவது பாதி பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறாங்க. பிகாஸ் ஒரு தாஜ் மெயின்டைன் பண்ண வீடுனா நல்ல வாடகைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பாதி பேர் தங்குறதுக்காக, அவன் வாழ்க்கை தரம் லக்ஸுரியில் இருக்கணுங்கிறதுக்காக வாங்குறவங்க இருக்காங்க. பட் இதில் ஆஃப் லேட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்கள ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இப்போ நம்மளே இங்கே தங்கிடலாம் போல இருக்குன்னு சொல்லி வராங்க. 2-3 ஃபேமிலிஸ் அவங்க தங்கியிருக்க வீடை விற்றுட்டு இங்கே வர தயாராக இருக்காங்க இப்போ இன்றைக்கி. ஸோ பிகாஸ் இந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ்ட் லக்ஸுரிங்கிறது வேறு எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது வர என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினவங்களும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இங்கே தங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. உங்களோட பில்டிங் மொத்தம் எத்தனை ஃப்ளோர்ஸ் சார்? லைக் அந்த மேலேருந்து பார்த்தா நம்ம இமேஜின் பண்ணோம் அப்படின்னா அந்த வியூ எப்படி இருக்கும், என்னெல்லாம் தெரியும்? இது பேர்ட்ஸ் ஐ வியூன்னு நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் அது 23 மாடி கட்டுறோம். தட் இஸ் முதல் 4 மாடி ஹோட்டல்ஸ் கிளப் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துடும். 4வது மாடிக்கு அப்புறம் தான் ரெசிடென்சஸ் வரும். பட் இந்த 4வது மாடிங்கிறது இந்த கீழே இருக்க கிரவுண்ட் +3 4 மாடியுமே சேர்ந்து நமக்கு அதோட ஹைட் 71 அடி. ஓகே. ஸோ உங்கள் வீடு ஆரம்பிக்கிற ஹைட்டே 71 அடியில் தான் ஆரம்பிக்குது. இட் கோஸ் அப் டு 300 அடி வரைக்கும் போகுது. ஸோ அதனால் மினிமம் 11 ஃபீட்லேருந்து 14 அடி வரைக்கும் நாங்கள் இன்டர்னல் ஹைட் கொடுத்துருக்கோம். ரெகுலராக இருக்க வீட்டில் அந்த ஹைட் கொடுக்க மாட்டாங்க. 11 feet to 14 feet இஸ் த இன்டர்னல், தட் இஸ் த ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஹைட்டுங்கிறது 14 அடி வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 30 floors கட்ட வேண்டிய இடத்துல நாங்கள் 23 மாடி கட்டியிருக்கோம். ஓகே. அதுதான் அதோட ஹைட்டுங்கிறது. ஸோ ரெசிடென்ஷியலில் பார்க்கும்போது நாங்கள் ஆரம்பித்தப்போ சிட்டியோட நடுவில் இருக்க ஏரியா, சென்ட்ரல் சிபிடின்னு சொல்கிற ஏரியாவில் இந்த அளவுக்கு ஹைட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங்கே கிடையாது. பட் இப்போ 1-2 பில்டிங் அப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. இதோட கொஞ்சம் முன்ன பின்ன ஹைட் இருக்கிற மாதிரி. ஆனால் ஹோட்டல் வைஸ் திஸ் வில் பி த டாலஸ்ட் ஹோட்டல் இன் சென்னை. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் ஈசிஆரை நோக்கி படம் எடுக்கிறாங்க.
பட் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சிட்டி சென்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நெல்சல் மாணிக்கம் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் சிட்டி சென்டர்னு சொல்லலாம். அந்த பக்கம் அண்ணா நகர், இந்த பக்கம் நுங்கம்பாக்கம், நார்த் மெட்ராஸ் அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, சவுத் மெட்ராஸ் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. சிட்டி சென்டரில் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண காரணம் என்ன? அதாவது முதல்ல வந்து எங்கள் கிராண்ட்ஃபாதர் கொடுத்த இடம், அந்த இடம் வந்து இட் வாஸ் பழைய பழனியப்பா தேட்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, அருண் ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பாங்க. அருண் ஹோட்டல் டு பழனியப்பா தேட்டர், அது வந்து தட்ஸ் த லொக்கேஷன் வந்து எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த இடம். அதை நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் ஆரம்பித்தது தான் என்னோடய வேரியஸ் ரியல் எஸ்டேட் வெஞ்சர்ஸ். அதில் நம்ம மால் ஸ்கைவாக் மால், ஸ்கை ஒன் மாலும் ஒன்று, அதில் ஒன்று. இப்போ அதில் சிஷ்யா ஸ்கூலும் ஒன்று. ஸோ இது எல்லாமே எங்களுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான். ஸோ எப்படி இந்த நெல்சன் மாணிக்கம் ரோடே அப்கிரேட் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் அந்த ஏரியாவில் இது இருக்கேன், இந்த ஏரியாவில் இருக்கேன்னு. நெல்சன் மாணிக்கம் ரோடு ஏரியாவே அப்கிரேட் பண்ணுறது எங்களுடைய ஐடியா. அல்டிமேட்லி நெல்சன் மாணிக்கம் ரோடே டெவலப் பண்ணுறது எங்களுடைய பிளான் இருக்குது. ஸோ வி வில் பி அப்கிரேடிங் த ரோட் இட் செல்ஃப். நீங்கள் ஃபஸ்ட்டு தாஜை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க தாஜ் குரூப்? ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் இஸ் நெகட்டிவ். ஓகே. அவங்க as I said, நாங்கள் it took 1.5 years to convince them to do residences. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு இன்டர்நேஷ்னல் பிராண்டோட டைப் பண்ண போயாச்சு. ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, கான்செப்டுவலைஸ் பண்ணியாச்சு. வேறு ப்ராஜெக்ட்டுக்கு வேறு பிராண்டுக்கு டைப் பண்ண போனப்போ தாஜ் கேம் பேக் அண்ட் செட், இல்லை நாங்கள் இந்த பிஸ்னஸ் மாடலுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு வந்து தென் தே செட் ஓகே வில் ஒர்க் டுகெதர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 வீக்கில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வி ஸ்டார்டட். ஸோ அதனால் இனிஷியலி நெகட்டிவ் தான் இருந்துச்சு. பட் இட் டுக் தட் 1.5 years டு கன்வின்ஸ் தெம், பிகாஸ் வி ப்ரிஃபர்ட் தாஜ். பிகாஸ் நம்ம இந்தியன்ஸு, நம்ம சென்னை தமிழ் எல்லாருக்குமே தாஜுங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, டாட்டாங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு குவாலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க, அட்டாச்மெண்ட் இருக்குது. அதனால் வி வாண்டட் தாஜ். ஸோ அதனால் கடவுள் புண்ணியத்தில் தாஜ் அக்ரீட் டு கம் வித் அஸ், தோ இட் டுக் சம் ஒரு வருஷம் டைம் ஆனாலும் தே அக்ரீட் அண்ட் தென் தே கேம் அப் வித் அஸ் அண்ட் நவ் ஹிஸ்ட்ரி. டுடே வி ஹவ் காட் 7 hotel projects with தாஜ் டுடே. வி ஆர் டூயிங் 7 hotels which are doing with தாஜ். எல்லாமே தாஜோட தான் பண்ணுறோம். Various places. We'll probably announce the places as once it's ready. Hosur already announced பண்ணிட்டோம். ஹொசூரில் we are doing 2 hotels in ஹொசூர் with தாஜ். ஒரு கேட்வே பண்ணுறோம், ஒரு விவாந்தா ஒன்று பண்ணுறோம், ப்ளஸ் அங்கே ரெசிடென்சஸும் பண்ணுறோம். பட் ரெசிடென்ஸ் இஸ் நாட் பிராண்டட் ரெசிடென்ஸ், ரெகுலர் சீனியர் லிவிங்காக பண்ணுறோம், சர்வீஸ் ரெசிடென்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நவ் தாஜ் இஸ் ஃபேமிலி. வி ஆர் நவ் பார்ட் ஆஃப் தி தாஜ் ஃபேமிலி அண்ட் we have very good relationship with Taj in terms of taking it forward, and we have also helped 2-3 people, other people sign up with Taj. வெரி நைஸ் சார், வெரி நைஸ் சார். நீங்கள் வந்து கோவிட் டைமில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க. கோவிட் டைமில் ரியல் எஸ்டேட்டுடைய சினாரியோ என்ன தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி சென்னையில் இந்த 5 வருஷத்தில் எப்படி அந்த ரியல் எஸ்டேட் மாறி இருக்கு? See, all the negativity that came கோவிடோட வந்தப்போ எல்லாரும் வாஸ்னா வெரி அந்த மைண்ட் ரொம்ப டவுனாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ வந்து அப்போ மைண்ட் அப் பண்ணி எப்படி ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் பண்ணணுங்கிறது தான் இஸ் தி திங். ஸோ ஒரு செல்ஃப் ரியலைசேஷனில் ஐ வில் சே தட் மை ஃபிட்னஸ் ஒன்லி brought me to do something like this. சார், நீங்கள் கோவிட்டுக்கு கம்பேர் பண்ணி இப்போ ரியல் எஸ்டேட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் 5 years, நெக்ஸ்ட் 10 years ரியல் எஸ்டேட் சென்னையில் எப்படி இருக்க போகுது? ஆல் இண்டியாவில் பார்க்குறச்ச தி இண்டியன் growth rate today is at 7.4% is as per economic surveyல இன்றைக்கி தான் அந்த லாஸ்ட் வீக் when the economic survey was released, it was at 7.4% projected for March 2026. The fastest growing large economy in the world. And நம்ம 2047குள்ளே we are saying we have to be a விக்சித் பாரத்னா we have to be a developed economy நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது you have to grow at rate of between 8-10% growth rate வேணும் அந்த கண்ட்ரிக்கு. அப்போ அதை நீங்கள் டிவைட் பண்ணி ஒவ்வொரு சப்டிவைட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன வளரணும்னு. ஸோ நம்ம வந்து the country has to grow between 8-10%. each business has to plan to grow between 13-15% a year. ஸோ அப்படிங்கும்போது எல்லா பிஸ்னஸும் வளரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஹவுசிங் டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். ஆர்கனைஸ்ட் ஹவுசிங்க்கு வந்து தி மார்க்கெட் இஸ் எக்ஸலண்ட்.
பிகாஸ் ஸ்டில் ஒரு குவைட் அ ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இஸ் அன்ஆர்கனைஸ்ட் ஹவுசிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து ஆர்கனைஸ்ட் ஹவுசிங்கிறது நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக பண்ணி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இட் லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். பட் தமிழ்நாட்டில் வந்து லேண்ட் ப்ரைஸஸ் கொஞ்சம் இட்ஸ் ஹையர் தென் நார்மல். ஸோ அது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் கன்செஷன்ஸ் வேணும். இது ரெண்டு வந்து இருந்துச்சுன்னா தமிழ்நாடுல வந்து தெர் இஸ் நோ டெர்த் ஆஃப் க்ரோத். அண்ட் டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் வந்து க்ரோத் வில் பி எக்ஸ்போனென்ஷியல்னு நினைக்கிறேன். சார் இப்போ இந்த தங்கம் விலை இந்த ராக்கெட்டு வேகத்தில் ஏறுறதை பார்த்தா நிறைய பேர் வெளியே ஏறுது. லேண்டை அல்லது வீட்டை விற்றுட்டு தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா இப்படியெல்லாம் கூட அவங்க ப்ரொவோக் ஆகுறாங்க. அந்த ப்ரொவோகேஷன் நல்லதா அல்லது ஆபத்தானதா? அதாவது எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பறந்து இருக்கணும். ஒரு 4-5 ஏரியாவில் இருக்கணும். ஷேர்ஸ் எல்லாமே ஷேரில் போடக்கூடாது, எல்லாமே தங்கத்தில் போடக்கூடாது, எல்லாமே வீட்டில் போடக்கூடாது. வருமானம் வர சொத்தில் போடணும், பிஸ்னஸில் போடணும். எப்படி அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து பிரிக்கணும். அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இது பிரிக்கணும். பிரித்து யூ மஸ்ட் ஹெட்ஜ் யுவர் ரிஸ்க் ஆன் வேரியஸ் அசெட் போர்ட்ஃபோலியோஸ். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே இதில் டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. அது அட்வைசபிளே கிடையாது. எதுவாக இருந்தால் ஒரு நாள் மேலே போகிறோம், ஒரு நாள் கீழே வரலாம். அது எல்லாமே இருக்கும். அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் அது வந்து அதை டெஃபினட்டாக அதை பிரித்து தான் போடணும். அதை பிரிக்கிற பர்சன்டேஜ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி டெஃபினட்டாக ஒரு போர்ஷன் ஆஃப் தட் மஸ்ட் பி நமக்கு வருமானம் வர மாதிரியும் பிரிக்கணும். அதில் ஸோ ஆனுவல் இன்கம் வர மாதிரியும் நம்ம வந்து பிரிக்கிறோம். சார் கோல்டில் போட்டால் மதிப்பு ஏறலாம், நம்ம வருமானம் கிடைக்காது. கோல்ட் பாண்ட் போடுறாங்க, 3% வருமானம் வருது. பட் ஸ்டில் வருமானம் வர்றதுக்கு நம்ம போடணும். அது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட் த ஃபேமிலி ஹேஸ் ஒரு பேக்கப் இன்கம் இருக்கிற மாதிரி நம்ம ஆல்வேஸ் வச்சுக்கணும். ஓகே, நீங்கள் ஒரு லைக் தமிழ்நாட்டிலே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஒரு பிளான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ஹோட்டல், அதே நேரத்தில் பக்கத்துலேயே வந்து ரெசிடென்ஸ், அது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த சர்வீஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. தாஜ் மிகப்பெரிய பிராண்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது தமிழ்நாட்டில், பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணி மற்றவங்கெல்லாம் வாங்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம போய் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு டைலமாவில் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? இதில் வந்து டைலமாவில் இருக்கவங்க நிறைய பேரை பார்த்துட்டோம். பிகாஸ் இப்போ வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து மோர் தென் 3000 என்கொயரிஸ் பார்த்துட்டோம். ஓகே, பீப்புள் ஒரு 3000 பீப்புள் நோ எக்ஸாக்ட்லி என்ன விலைக்கு விற்றோம், என்ன விலைக்கு விற்கிறோங்கிற அளவுக்கு இன்றைக்கி தெரியும். ஸோ அதில் வந்து இன்றைக்கி அதில் 3000 நாங்கள் விற்ற வீடு 100 வீடு விற்றுருக்கோம். 36 100 along whatever about 100 customers we already have today. அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாரும் வெரி ஹாப்பி பிகாஸ் அவங்களுக்கு எல்லாம் அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு ஏற்கனவே. பட் வாங்காதவங்க வந்து மிச்சம் 2900 பேர். அவங்க எல்லாருக்குமே வந்து நேற்று கூட ஒரு ஈவெண்ட்டில் இருந்தப்போ நான் வந்து அன்றைக்கி 10 lakhs கொடுத்தேன் அவங்களுக்கு. அப்புறம் எனக்கு இது வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, நான் திருப்பி வாங்கிட்டேன் பணத்தை. இன்றைக்கி வந்து எனக்கு 50% லாபம் போச்சு. சரி, பிகாஸ் வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி 10 லட்சம் கொடுத்து புக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டி வந்தீங்கன்னா இன்றைக்கி 52% கட்டியிருப்பீங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஸோ 52% நீங்கள் கட்டியிருந்தாலும் சும்மா ஒரு 10 கோடிக்கு வீடு வாங்கி 5 கோடி கட்டியிருந்தீங்கன்னா 5 கோடிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி 5 கோடி லாபம் வரும்போது. ஸோ லிட்ரலி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100% மேலே உங்களுக்கு லாபம் வந்துருச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ அதனால் அது வந்து ஸ்டில் இட்ஸ் நாட் டூ லேட். இன்றைக்கி இருக்க விலையோட இன்னும் விலை இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒன் திங் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் இந்த பில்டிங் முடிக்கிறதுக்குள்ளே வில் கம்ப்ளீட் சேல்ஸ். அதில் எங்கள் டவுட்டே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே ஃபேமிலிஸ் தங்கினதுக்கப்புறம் அவங்க தங்கினதோட ஹாப்பினஸ் பார்த்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வில் ஸ்டில் இன்க்ரீஸ் ஃபினாமினலி. அப்புறம் we definitely feel that people will be wanting to resale எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவாங்கன்னு என்னுடைய எஸ்டிமேஷன். இன்னும் சில பேருக்கு இன்னும் சில டவுட்ஸ் என்ன அப்படின்னா சார், அதாவது வந்து பேங்க்கில் பணம் வச்சுருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டிலேயே போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ நம்ம துபாய் மாதிரி அந்த ரியல் எஸ்டேட் எங்கே அதிகமாக ஃப்ளரிஷ் ஆகுதோ, மஷ்ரூம் ஆகுதோ, அந்த மாதிரியான இடங்களில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக இருக்கும். பேங்க் லோனும் பெருசாக இருக்காது, கொஞ்சம் நாமினலாக இருக்கும்.
பட் இந்தியாவில் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது? ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறந்ததா, அல்லது வந்து பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறது சிறந்ததா? மக்கள் இதை எப்படி கையாளணும்? ஆனால் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை நீ ஹவுசிங் லோன் இந்தியாவில் வந்து அபவுட் 7.2 to 7.5% இருக்குது ஹவுசிங் லோன்ஸ். இன்னும் அது வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய நமக்கு இந்த வீடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வெரி வெரி லுக்ரேட்டிவ் ஆகிடும். பிகாஸ் நீங்கள் வந்து வருமானம் நீங்கள் யுல் பி ஏர்னிங் உங்கள் பிஸ்னஸில் வந்து 15 to 20% நீங்கள் ஒரு நியாயமான பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு 7% நீங்கள் வாங்கி அதை வந்து அது நீங்கள் வட்டிக்கு வாங்கி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதோட அப்ரிசியேஷன் 7% எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது நமக்கு. ப்ளஸ் அப்ரிசியேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்க போகுது. ஸோ அந்த அப்ரிசியேஷன் இருக்க ப்ராப்பர்ட்டிஸில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் திங் நான் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஆஸ் அ வேல்யூ வந்து என்றைக்கும் வேல்யூ குறைஞ்சதே கிடையாது. ஸோ உங்கள் வீடு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வீட்டில் வந்து அப்ரிசியேஷன் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு டிப்ரிசியேஷன் வரவே வராது. இப்போ நம்ம தாஜ் கொரமன் ஹோட்டல் எடுத்திங்கன்னா இப்போ 60 வருஷம் ஆச்சு ஹோட்டல் கட்டி. அது 60 வருஷம் ஹோட்டல் மாதிரி யாரும் சொல்ல போகிறது கிடையாது. இன்றைக்கு போனாலும் புதுசாக தெரியும். அதே இது. ஸோ அதோட 5 ஸ்டார் ஹோட்டல் மெயின்டெனன்ஸ் அதான் வித்தியாசம். எப்படி அதை வந்து ஸோ வீட்டுக்குள்ளார வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணுங்கிறது அவங்களுடைய சாய்ஸ். தாஜே மெயின்டைன் பண்ணால் அது தாஜும் பண்ணுவாங்க, நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனும் இருக்குது. பட் எல்லா காமன் ஃபெசிலிட்டி வெளியில் உள்ள கிளப் எல்லாமே மெயின்டைன் பை தாஜ். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு வாழ்க்கை தரம் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஓகே. சில பேர் இப்படியும் கொஷின்ஸ் ரைட் சொன்னாங்க சார். லைக் ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறவங்க இத்தனை வருஷம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தாஜை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணுவாங்க? அது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் ஏதாவது? தாஜோட அக்ரிமெண்ட் போட்டதே 40 வருஷம் மெயின்டெனன்ஸுக்கு போட்டிருக்கோம். த தாஜ் பிராண்ட் இருக்க வரைக்கும் தாஜ் வில் மெயின்டைன். இதில் அசோசியேஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. இப்போ தாஜ் இல்லைன்னா நாங்கள் வந்து அடுத்த ஹோட்டல் என்ன பண்ணுறோமோ அதான். இது வரைக்கும் தாஜ் இந்தியாவில் வந்து ஒரு ஹோட்டல் கூட விட்டுட்டு போனது கிடையாது. ஸோ அவங்க ரெனியூ பண்ணி தான் இருக்காங்க, எப்போவுமே ரெனியூ பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நாங்கள் பில்டிங் கட்டினது 100 வருஷத்துக்கு லைஃப் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கட்டியிருக்கோம். ஐஐடி சென்னை, ஐஐடி பாம்பே ஆர் தி கன்சல்டன்ஸ் ஃபார் தி டியூரபிலிட்டி கன்சல்டன்ஸ். ஸோ அதனால் இது வந்து இந்த 100 வருஷம்னா எவ்வளோ வருஷம் இருக்கோ பில்டிங் அவ்வளோ வருஷமும் தாஜ் தான் மெயின்டைன் பண்ணும். தாஜ் ஒரு ஈக்குவலண்ட் ஆஃப் தாஜ் மெயின்டைன் பண்ணுவோம். வெரி நைஸ் சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வாழற மாதிரி நமக்கு ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கணும், அதுவும் தினம் தினம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க. வாங்குகிற சக்தி இருந்தாலும் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபைனல் வேர்ட்ஸ். அதாவது வாங்க சக்தி இருக்கிறவங்க இதோட பெட்டராக வேறு எங்கேயுமே அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. திஸ் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தே கேன் மேக். பிகாஸ் அவங்க வாழ்க்கை தரம் இதை பேஸ் பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா உள்ளே வந்து தங்கிட்டாங்கன்னா அவங்க வேறு எங்கேயுமே தங்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் இதோட பெட்டராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் மேட்னஸ், வெதர் அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், இது வந்து நீங்கள் பக்கத்துலேயே ஸ்கூலு பக்கத்துலேயே மாலு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒரே இடத்துல, ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல. ஸோ அப்படிங்கும்போது இது ஏரியா விட்டு வெளிலே போக வேண்டாம், 500 மீட்டருக்குள்ளே எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ இதோட பெட்டராக அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ நெல்சன் மாணிக்கம் ரோடு வந்து வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் சென்னை. வெரி நைஸ் சார். உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் நம்ம தந்தி டிவி வந்து தங்க விலை ஏற்றம், அதே போல் ரியல் எஸ்டேட்டுடைய நிலை கோவிட்டில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இன்னும் 5-10 வருஷம் பொறுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய பர்சனல் அந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது ஒரு மிகப்பெரிய போல்டு இனிஷியேட்டிவ், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு வந்து நல்ல வரவேற்பும் இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணீங்க. நீங்களே ஒரு மேரத்தான் ரன்னர். ஸோ அவ்வளோ ஒரு பிஸியான டென்ஷனான வாழ்க்கையிலையும் ஃபிட்னஸை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. லைக் அது உங்களை பார்க்கும்போதே அந்த ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா தெரியுது. நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்காக உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி.